அவருடைய தத்துவங்கள் அரசியல் கொள்கைகள் வந்து இந்த முறை வந்து அவர் சொல்லுவாரு. ஏன்னா தேர்தலை சந்திக்க போறாரு இல்லையா, அதனால சொல்லுவாருன்னு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தோம். ஆனா வழக்கமான அதே ஊறுகாய கொஞ்சம் காரப்பொடி கொஞ்சம் உப்பை சேர்த்து இந்த முறை வந்து விக்ரவாண்டியில என்ன பேசினாரோ அதை கொஞ்சம் புதுசா வந்து பேசுறன்ற பேர்ல அதையே காப்பி அடிச்சு பேசிட்டு போயிருக்காப்ல. மதுரை மாநாடு அப்படின்னாலே எனக்கு நினைவுக்கு வருவது வந்து 2 பேர் தான். அதுல ஒண்ணு வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். அவர் வந்து முதல் மாநாட்டை அங்க தொடங்கி அவர் வெற்றிகரமாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தாரு. அவர் இருக்கிற வரையிலும் அந்த சீட்டை பத்தி யாரும் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு இடத்த வந்து நிரப்பினாரு அப்படிங்கிற அர்த்தத்துல அவர் பேசியிருக்காப்ல. அடுத்து வந்து விஜயகாந்த், இவங்க 2 பேர் தான் எனக்கு நினைவில் வருவாங்க அப்படின்னு சொல்லி இந்த முறை வந்து புதுசாக விஜயகாந்தையும் எம்ஜிஆரையும் வந்து சேர்த்துக்காப்ல. மதுரைனாலே நமக்கு ஞாபகம் வருவது 2 விஷயம் தான். ஒண்ணு இப்ப இருக்கிற தலைமுறைக்கு, இப்ப இருக்கிற ஆய்வாளர்கள், இப்ப இருக்கிற அரசியல் அந்த தலைமுறைகளுக்கு வந்து ஞாபகம் வருவது கீழடி. அதுதான் உலக நாட்டில் உள்ள எல்லா தேசிய இனங்களும் வியந்து பார்க்கின்ற தமிழுக்கு பெருமை சேர்க்கிற அந்த தொல்லியல் ஆய்வு நடக்கிற அந்த இடம் தான் கீழடி. அந்த கீழடி வந்து விஜயகாந்த் ஞாபகம் வரல. அதே போல மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், வைகை நதி வந்து தன்னுடைய நாகரிகங்கள்ல மிக மூத்த ஒரு நாகரிகம். 2000 ஆண்டு காலமாக ஒரு நகரம் எதிரானா அது வந்து மதுரை நகரம் தான். அப்ப இதெல்லாம் வராத ஒரு விஜயகாந்த் வந்து ஞாபகம் வர்றது யாரு அப்படின்னா எம்ஜிஆர் அவர்களும் விஜயகாந்த் அவர்களும் ஞாபகத்துக்கு வராங்கன்றாங்க. எம்ஜிஆர் அவர்களும் விஜயகாந்த் அவர்களும் ஞாபகத்துக்கு வர்றதுக்கு காரணம் வந்து அவங்க 2 பேருமே சினிமா தொழில் வந்ததுனால கூட இருக்கலாம்.